நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்தரைச் சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர், ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. கட்டுப்படுத்தும் சக்தி உடையவர், ஆளும் சக்தியின் ரூபமானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒளிக்கோபுரமாக இருப்பவர், உலமை இல்லமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா,
ஓம் சாந்தி. அவரே ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியனுடைய இன்று 11வது நாள். இன்றைய முரளியினுடைய ரிவைஸ் டேட் 7/11/1995, 7 நவம்பர் 1995. அந்த முரளியினுடைய விசேஷமான ஹெட்டிங் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்தமான விஷயம் மற்றும் ஞானத்தின் ஃபவுண்டேஷன் பவித்ரதா. இதை பற்றி தான் இன்னைக்கு முரளி இன்றைய நம்ம பட்டி பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி இன்றைய முரளியினுடைய ஆரம்பம் அன்பு கடல் பாப்தாதா. இன்றைய முரளியினுடைய ஆரம்பமே பாபா அன்பினால் ஒவ்வொரு குழந்தைங்களையும் நிரப்புறார். 2வது பாட்டில் வீணான எண்ணங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி சொல்கிறார். இதுதான் தூய்மையில் தடைகள் வர்றதுக்கு இந்த வீணான எண்ணங்கள் தான் காரணம் அப்படிங்கிறார். அதனால் இன்று அன்பு கடலான தந்தை அன்பின் சொரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லா குழந்தைகளும் பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? போதையில் பெருமையில் சொல்கிறாங்க. ஓம் சாந்தி எல்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க அதை சொல்லுங்கள். என்னுடைய பாபா என்னுடைய துணைவன் என் கூடவே இருக்கார். என்னுடைய சத்தியாவும் இருக்கிறாரு, என்னுடைய சாத்தும் இருக்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் கூடவே இருக்கிறார். வேறு ஃப்ரெண்டுனா கூடவே இருக்க மாட்டாங்க எப்போவுமே, ஆனால் இவர் எப்போவுமே கூட இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுதா? அவர் எங்கே இருக்கிறாரு? இதயத்தில் இருக்கிறாரா? சரி, வேற எங்கே இருக்காரு? பரந்தாமத்தில் இருக்காரு. அப்போ வேற எங்கே இருக்காரு? பரமாத்மா சதா என் கூடவே இருக்கிறாரு. இதுதான் இதுக்கான ஆன்சர். பாபாவுடைய குடியில் இருக்கிறாரா? பாபா குடியிலே இருக்கிறாரு. குழந்தைங்க அவ்வளோ பெருமையோட அவ்வளோ போதையில் சொல்கிறாங்க, பாப் தாதா சுயம் என் கூடவே எப்போவுமே இருக்கிறார். வேற என்ன சொல்கிறீங்க? வேற என்ன சொல்கிறாங்க? பாபா என்ன தவிர பாபா ஒரு செகண்டு கூட பிரிஞ்சிருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு முரளியில் பாபா உள்ளுக்குள்ளே சொல்கிறாரு, குழந்தைங்க பாபா கூட விளையாடுறாங்க, விளையாட்டு பண்ணுறாங்க. என்ன ஒரு விளையாட்டு பண்ணுறாங்க? கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? இப்படி கண்ணாமூச்சி விளையாட்டு இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய கண்களில் துணி கட்டிடுறாங்க. இன்னொருத்தர் அவர் கண்ணை கட்டின பிறகு மற்றவங்களை கண்ணை மூடிக்கிட்டே தேடுறாரு. கண்ணை திறந்துட்டு தேடல, கண்ணை மூடிட்டு தேடுறாரு. அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது? மாயா வந்துடுது. குழந்தைங்க பாபா கூட தான் இருக்கிறாரு. பாபா மேரா பாபான்னு சொல்கிறாங்க. அவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் கண்ணாமூச்சி கண்ணு கட்டியிருக்குல்ல, அதனால தெரிய மாட்டேங்குது. பாபாவை சைடில் வச்சிடுறாங்க, வேறு விஷயங்களில் போயிடுறாங்க, தேடுறாங்க, ஆனால் கிடைக்கல. அப்போ கண்ணை திறக்கிறாங்க, போய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறாங்க. அப்படின்னா அந்த பக்கத்தில் எதிரில் மாயா தான் இருக்குது. பாபா பக்கத்துலேருந்து அவங்க அங்கே போயிடுறாங்க. கண்ணாமூச்சி விளையாட்டில் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆயிடுது. சரியான ஆளை பிடிக்கிறதுக்கு போல தப்பான ஆளை பிடிச்சிடுறாங்க. இந்த விளையாட்டில் என்ன ஆகுது? பாபா பின்னாடி இருந்துடுறாரு, தங்கிடுறாரு, கூட ட்ராவலில் வரல. மாயா ஆனால் முன்னாடி வந்துடுது. மாயா அவங்கள கவர்ச்சிக்குது, அது பிரபாவத்தில் கொண்டு வந்துடுது. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டின் மூலமாக அவரை சைடில் பண்ணிவிட்டு மாயாவுக்கு முன்னாடி போய் அவங்க நின்றுடுறாங்க. மாயாவை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, மாயா கூடவே போயிடுறாங்க. அதில் பாபா அப்புறம் சொன்னார், பாபா ஏன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கருணை உள்ளமுடையவர். பாபா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குழந்தைங்களை மாயாவுடைய சங்கத்திலேருந்து மறுபடியும் பாபாவுடைய சங்கத்தில் கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கு பிறகு பாபா சொல்கிறாங்க, அன்பினுடைய ப்ரூஃப், நிரூபணம். அன்பினுடைய நிரூபணம் என்ன? ப்ரூஃப் என்ன? பாப் சமான் ஆகிறது. அன்பினுடைய அடையாளம் என்ன? பலி ஆகிறது. யாருக்கு மேலே அன்பு இருக்குதோ அவங்களுக்கு என்ன ஆயிடுறாங்க? பலி ஆயிடுறாங்க. முழுமையாக அவங்களுக்கு மேலே பலி ஆயிடுறாங்க, சமர்ப்பணம் ஆயிடுறாங்க, முழுமையாக பலி ஆயிடுறாங்க. பாப் தாதா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, அன்பினுடைய அடையாளம் பலி ஆகிறது. பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? எதை பலி பண்ணணும், எதை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். என்ன முடியுமோ அதை நிச்சயம் பண்ண சொன்னாரா? பலி கொடுக்க சொன்னாரா? வேற என்ன சொன்னார்? பாபா என்ன பண்ண சொன்னார்? பாபா சொன்னார், உங்களுடைய அரை கல்பத்தினுடைய சுபாவம், சமஸ்காரம், பழக்க வழக்கம், வீணான விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது.
அந்த விஷயத்தை பாபாவுக்கு பலி கொடுத்துருங்க, சமர்ப்பணம் பண்ணிடுங்க பாபாக்கிட்ட. ஒருவேளை பாபா மேலே அன்பு இருக்கும் பட்சத்தில் இருக்குது அப்படின்னா அவருக்கு கொடுத்துருங்க. முதல்ல இன்றைய ஃபரிஸ்தா என்றால் யார் ஃபரிஸ்தா அப்படின்னா யார் பாபாவுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. இந்த எல்லா விஷயங்களையும் பாபாவுக்கு கொடுத்துட்டு என்ன ஆகணும், லேஸ் ஆகணும். அப்போ தான் ஃபரிஸ்தா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு பிரம்மா பாபாவுக்கும் ஸ்ரீ பாபாவுக்கும் ரொம்ப பிடிச்சமானது என்ன பிடிக்கும்? பாபாவுக்கும் பிரம்மாவுக்கும் 2 பேருக்குமே பிடிச்ச விஷயம் பவித்ரதா, தூய்மை. நம்மளுடைய வாழ்க்கையின் தூய்மை. தூய்மை இல்லாததுக்கு காரணம் என்ன? அப்பவித்ரதாவுக்கு காரணம் என்ன? குழந்தைங்களுக்குள்ள வீணானது யோசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. வீணான விஷயங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பாபா கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக போயிடுறாங்க, மாயா கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. பாபா இதில் சொல்கிறாரு, தூய்மை அப்படிங்கிறது வெறும் தெய்வீக குணம் மட்டும் கிடையாது, தெய்வீக குணம்தான் கூடவே அதில் உண்மை, சச்சாய், சஃபாய், உண்மை மற்றும் நேர்மை, அதாவது தூய்மை மற்றும் சுத்தம். சச்சாய், சஃபாய், நிச்சய புத்தி, உண்மை, தூய்மை, சுத்தம் மற்றும் நிச்சய புத்தி, நம்பிக்கை புத்தி. எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? வீணானதாக இருக்கக்கூடாது, சிரேஷ்டமான எண்ணங்கள் இருக்கணும். இது எல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இருந்தால் தான் பவித்ரதா. இல்லை அப்படின்னா நிச்சயத்தில் கம்மி இருக்குது, குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சச்சாய், சஃபாய் கம்மியாக இருக்குது, உண்மை மற்றும் சுத்தம் கம்மியாக இருக்குது. பாப்தாதா இதில் சொல்கிறாங்க, உங்களுடைய எண்ணங்களை சிரேஷ்டமாக மாற்றணும். அதை சிரேஷ்டமாக ஆக்கிறதுக்கு பாபா சொல்கிறாரு, சிரேஷ்டமாக ஆக்கணும் அப்படின்ட்டு. அதை எப்படி சிரேஷ்டமாக மாற்றுறது? எதன் ஆதாரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் சிரேஷ்டமாக மாறும்? நம்மளுடைய முரளி தான் சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய ஒரு கஜானா, பொக்கிசம். டெய்லி நம்ம முரளி கேட்குறோம்ல, அது என்னது? சிரேஷ்ட சங்கல்பம் தானே, சிரேஷ்டமான எண்ணங்கள். அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கணும்? சிரேஷ்டமாக இருக்கணும். குழந்தைங்க புரிஞ்சுருக்காங்க, நான் வந்து தூய்மையாக இருக்கிறேன், பிரம்மச்சரியமாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பாபா சொன்னார், தூய்மையினுடைய அடையாளம் ரொம்ப ரொம்ப சூட்சமானது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ரொம்ப ஆழமானது. பவித்ரதாவினுடைய டெஃபினேஷன் என்ன? பவித்ரதா என்றால் என்ன? தூய்மை என்றால் என்ன? எப்படி சொல்லலாம் தூய்மை அப்படின்னு? எதை வச்சு சொல்ல முடியும்? தூய்மைனா என்ன? மனம், சொல், செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நேற்று பார்த்தோம், பவித்ரதா தான் பிராமண வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன். பவித்ரதா தான் மகான் தன்மை. யோகி வாழ்க்கையின் ஆதாரமே பவித்ரதா தான். யோகி வாழ்க்கையின் ஆதாரமே பவித்ரதா தான். வேற பவித்ரதாவை பற்றி பாபா என்ன சொன்னார்? இந்த முரளியும் சரி, வேற முரளியும் சரி, வேற என்ன சொன்னார்? இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு? இது கண்களின் ஒளி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, மூச்சு, இது உணவு, இதுதான் சாப்பாடு, இதுதான் மரியாதை, இதுதான் சேஃப்டிக்கான சாதனம், சுகசாந்தியினுடைய ஜனனி தாய், இதுதான் உயிர் மூச்சு அப்படின்ட்டு இருக்காரு. தூய்மை தான் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சு, தூய்மை தான் ஃபவுண்டேஷன், தூய்மை தான் ஆதாரம், தூய்மை தான் மூல சுபாவம், ஆதாரம், முக்கியமான ஆதாரம். பாபா சொல்கிறாங்க, சரி நம்ம தூய்மையாக இருக்கிறோம், நம்ம உணவு ரீதியில் சரி, எல்லாத்துலேயுமே. ஆனால் நம்ம வீணான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு நமக்குள்ளே. வீணான எண்ணங்கள் ஏன் வருது? நிச்சயத்தில் நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிறதுனால வீணான எண்ணங்கள் வருது. இந்த உண்மை மற்றும் நேர்மை அதில் கம்மியாக இருக்கிற குறை இருக்கிறதுனால நிச்சயத்தில் நம்பிக்கை கம்மியாக இருக்குது இந்த விஷயத்தில். அப்புறம் உண்மை மற்றும் நேர்மை இல்லை. அப்பந்தான் தூய்மையின்மை நமக்குள்ள மீண்டும் விழித்தெழுகிறது, பிறப்பெடுக்கிறது. வீணான விஷயங்களை யோசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இது கூட என்னது? இதுவும் தூய்மையின்மையின் ஒரு அடையாளம். அதனால் பாப்தாதா என்ன சொன்னார்? இதில் நம்ம என்ன பண்ணோன்னு சொன்னார்? பாபா பலி கொடுங்க அப்படின்னு சொன்னார். எதை பலி கொடுக்க சொன்னார்? நம்ம வீணான எண்ணங்களை நினைக்கக்கூடிய நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்தை பலி கொடுத்துருங்க. ஞானி ஆத்மாக்களுக்கு வீணான எண்ணங்கள் ஓடுறதுக்கு 2 முக்கியமான காரணம். அது என்ன 2 முக்கியமான காரணம் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது தெரியுமா? அபிமானம் மற்றும் அவமானம். வீணான எண்ணங்கள் ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அபிமானம் மற்றும் அவமானம். அதனால் ஃபரிஸ்தா என்றால் அபிமானம் மற்றும் அவமானத்திலேருந்து விடுபட்ட நிலை, அவங்க தான் ஃபரிஸ்தா.
இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரம்மா பாபா. பிரம்மா பாபா ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தினுடைய அபிமானத்தையும் அவர் வெளிப்படுத்தலை, எந்த ஒரு மகிமை எதையுமே அவர் ஏற்றுக்கலை. யாரோ ஒருத்தவங்க புகழ்கிறாங்க, இகழ்கிறாங்க, அப்புறம் பேர் புகழ் எல்லாத்துலேருந்து என்ன பண்ணார், விலகி இருந்தார். எந்த ஒரு விஷயத்துலையும் அபிமானம் இல்லை, எந்த ஒரு அவமானமும் இல்லை. யாராவது கேட்கல, யாரும் என்னை மதிக்கலை, எனக்கு எல்லாரும் சல்யூட் பண்ணல அப்படின்ட்டு எந்த ஒரு அபிமானத்தினுடைய எண்ணமும் இல்லை. ஒரு கதை உண்டுல, அதாவது வசிஷ்ட ரிஷி, விஸ்வாமித்திரர், அந்த ராமாயணத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. விஸ்வாமித்திரர், வசிஷ்ட ரிஷி, ராமர், லக்ஷ்மணன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சபை கூடி இருக்குது. அப்போ வந்து காசிராஜன், காசியினுடைய அரசன் வராரு, வந்து எல்லாத்தையும் வணங்குறாரு. இவங்கெல்லாம் பெரியவங்கள அப்போ வணங்குறாரு. அப்போ வசிஷ்ட ரிஷியை வணங்குவார் காசி ராஜா. ஆனால் பக்கத்தில் இருக்கிற விஸ்வாமித்திரரை கவனிக்காமல் விட்டுருவார். சரி, நம்ம கூட நல்ல சில நேரத்தில் ரொம்ப பெரியவங்கள மீட் பண்ணுறோன்னா பதட்டத்தில் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காம விட்டுருவோம். அதே மாதிரி அவர் பார்க்காம கவனிக்காமல் போயிட்டார். அவருக்கு ஓம் சாந்தி சொன்னார், ஆனால் இவருக்கு ஓம் சாந்தி சொல்லலை. அதனால என்ன ஆயிடுச்சு, அவர் போயிட்டார். விஸ்வாமித்திரருக்கு வந்து அவமானம் ஆயிடுச்சு. ராமா அங்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன குருவே, அந்த காசி அரசனுடைய தலை எனக்கு இப்போ வேணும், என் பாதத்தில் என் காலடியில் அவன் தலை இருக்கணும் அப்படின்னார். உடனே அவர் ஆகட்டும் குருவே, நீ என்னன்னு கேட்க மாட்டியா, ஏன்னு கேட்க மாட்டியா, குருவுக்கு எதிராக நான் எப்படி கேட்க முடியும், குரு சொன்னால் அதுவே குரு மந்திரம், குரு என்ன சொல்கிறாரோ அதுதான் குரு மந்திரம், அது என்னுடைய கட்டளை, அதுவே என்னுடைய சாசனம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஏதோ தலையை எடுத்துகிட்டு வரேன். இல்லை நீ தெரிஞ்சுட்டு போ, நேற்று அவன் வந்திருந்தாங்கள மீட்டிங்கில் எல்லாரும் என்னை வணங்கினாங்க. அந்த காசி அரசன் என்னை பார்த்து ஓம் சாந்தி சொல்லலை, பக்கத்தில் இருக்கிற விசிஷ்ட ரிஷிக்கு ஓம் சாந்தி சொன்னார், உனக்கு ஓம் சாந்தி சொன்னார், மற்ற எல்லா ராஜாக்களுக்கும் ஓம் சாந்தி சொன்னான். ஆனால் என்னை பார்த்து அவன் ஓம் சாந்தி சொல்லலை. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அவன் தலை, எனக்கு அவமானம், என்னுடைய அவமானம் நெஞ்சு துடிக்குது. அது என் மனசு ஆறணும் அப்படின்னா அவன் தலை என் காலில் இருக்கணும். நீ அவன் காலை எடுத்துகிட்டு வா, தலையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ராமர் குரு சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். அதனால அவர் கிளம்பிட்டார், வில் அம்பை எடுத்துட்டு, ராம பானத்தை எடுத்துட்டு. காசிராஜனுக்கு ஒன்றுமே தெரியாது. காசிராஜனுக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அவர் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ராமரே வராரு. ராமருடைய அம்பு வந்து, ராமபானம் வந்து வேலை செய்யாமல் இருக்காது அப்படின்றது சொல்லுவாங்கள்ல. ராமபானம் ஒரு பொழுதும் எதுக்காக அவர் எய்யப்படுதோ அது செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். அவ்வளோ சக்திசாலியான பானம். அந்த மாதிரி ஒருத்தர் வில்லம்போட வராரு. அப்போ மரண நிச்சயம், செத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்துட்டு யார்கிட்ட எல்லாமே கேட்குறாரு. அப்போ அவர் ஒருத்தர் சொல்யூஷன் கொடுக்குறாரு. நீ தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்குது, ஆஞ்சநேயரோட அம்மா வீட்டில் போய் நீ வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லி ஆஞ்சநேயருடைய அம்மா. அப்புறம் ஆஞ்சநேயர் வந்து காப்பாற்றுற மாதிரி அந்த ஸ்டோரி காட்டியிருப்பாங்க. அது பெரிய பஞ்சாயத்து. இந்த மாதிரி அவமானம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஓம் சாந்தி சொல்லன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை. எவ்வளோ பெரிய ஞானி எதுவும் வேண்டான்னு சொன்னவங்களுக்கு ஓம் சாந்தி மட்டும் சொல்லணுமா? அவங்களுக்கு ஓம் சாந்தி சொல்லவே, நீ ஓம் சாந்தி கூட சொல்லலை. எல்லாரும் வந்தவொன்னு என்ன கேட்குறாங்க, ஒரு ஓம் சாந்தி சொல்லலையா? முக்கியமாக ஓம் சாந்தி முக்கியம் இல்லை, என்ன நீ கண்டுக்கலையே அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. அதனால அவமானம், அதனால அபிமானம் வந்துடுச்சு. அதனால ஞானி ஆத்மாக்களுக்கு நான் தான் ஞானி அப்படிங்கிற அவமானம் இருக்குது. மானம், மரியாதை, புகழ். ஒரு ஓம் சாந்தி சொல்லணும் அவங்கள பார்த்தோன்னே. இல்லைன்னா என்ன நீ வளர்ந்துருக்குற, ஒரு ஓம் சாந்தி கூட சொல்லிக் கொடுக்கலையா, உங்கள் சிஸ்டர் யார் அது சொல்லு அப்படிம்பாங்க. சிஸ்டர், நம்ம சிஸ்டர்களுக்கு தான் திட்டுகளும். அப்புறம் அவமானம், யாருமே நம்ம வந்து கண்டுக்கலை, அப்புறம் நான் என்னால் முன்னேறி போக முடியல, அந்த மாதிரி நிலையில் என்ன வருது, அவமானத்தின் ஃபீலிங் வருது. இதுதான் தூய்மை இல்லாததனுடைய அடையாளம் ஞானி ஆத்மாக்களுடைய ரீதியில். பவித்ரதா வந்து தூய்மை அப்படிங்கிறது பாப் சமான் ஆக்குறதுக்கான ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல். அதனால் பாப் சமான் ஆகணும் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தியாகம் பண்ணணும், அபிமானம் மற்றும் அவமானம். சொல்கிறாங்க பாப் சமான் ஆகணும் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் தியாகம் பண்ணணும், அபிமானம், இன்னொன்று அவமானம். பாபா சொல்கிறாங்க ஃபரிஸ்தா என்றாலே பாப் சமான் ஆவது. எப்படி நம்ம பிரம்மா பாபா இருந்தார், அவருக்குள்ளே எவ்வளோ விசேஷ தன்மைகள் இருந்தது. அவருடைய முதல் தரமான ஃபஸ்ட்டு விசேஷத்தன்மை என்ன, ஸ்பெஷாலிட்டி என்னது?
பாப் தாதாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பவித்திரத்தா ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவருடைய ரொம்ப விசேஷமாக இருந்தது. பாபா சொன்னார், விசேஷத்துலேயும் எல்லா விசேஷங்கள்லேயும் இது விசேஷமானது. பாபாவுடைய என்னெல்லாம் குணங்கள் இருக்குதோ அது எல்லாமே நமக்குள்ளே வந்துடணும். அப்போ தான் பாப் சமான் ஆவீங்க அப்படின்னு பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறார். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க? நான் பிரம்மச்சாரி, எனக்குள்ள தூய்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் டீலாக ஆகிடுறாங்க, லூஸ் ஆகிடுறாங்க. ஓகே இருக்குது, நாம் தான் போயிட்டு தானே இருக்கிறோம், அதுவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் பாபா அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொன்னார்? இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. சம்பூர்ணமான தூய்மை அப்படின்னா அதுக்கு 2 விஷயங்களை அண்டர்லைன் பண்ணணும். முதல் விஷயம் வீணானதை நீங்கள் முடிக்கணும், ஸ்டாப் பண்ணணும். 2வது சுத்தமான எண்ணங்கள், சுத்த சங்கல்பங்கள். எப்பொழுதுமே சுத்தமான எண்ணங்கள் மட்டும்தான் நமக்குள்ள உதயமாகணும், ஓடணும். ஞானம் சுரூபமான எண்ணங்கள் மட்டும் வரணும். அப்புறம் வரக்கூடிய எண்ணங்கள் சக்தி சுரூபமாக இருக்கணும். அதனால் சங்கல்பங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். சங்கல்பங்கள் எந்த மாதிரி நமக்குள்ளே ஓடுதோ அதை பொறுத்து நம்மளுடைய கண்கள் க்ளோஸ் ஆகிடுது, கண்கள் மூடிக்குது. அது நம்ம தன்னைத்தானே எப்போ மறந்துடுறோம், பாபாவையும் மறந்துடுமோ அந்த நேரத்தில் தான் மாயா அங்கே வந்துடுது. பாபா நம்மளுடைய கண்களை திறக்கிறாரு. பாபாவுடைய நினைவினுடைய ஸ்மிருதியின் மூலமாக, ஞானத்தின் மூலமாகவும் ஸ்மிருதிகளை நமக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக நம்மளை விழித்தலை செய்கிறாரு. டெய்லி பாபா நம்மளுடைய அறிமுகத்தை நமக்கே கொடுத்து டெய்லி நம்மளை என்ன பண்ணுறாரு? எழுப்புறாரு. நினைவினுடைய மந்திரத்தின் மூலமாக பாபா டெய்லி ஏதாவது இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உங்களை நீங்கள் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு பண்ணுங்கள். பாபா இதில் என்ன சொல்கிறாரு? குழந்தைங்க மாயா தூங்கிடுறாங்க, அதனால் அவங்கள நான் எழுப்பிடுறேன். அதனால் இன்றைக்கி பரிஸ்தா என்றால் பாப்தாதாவினுடைய விசேஷதா என்னெல்லாம் இருக்குதோ, இன்றைக்கி பாப்தாதாவினுடைய இப்போ விசேஷமாக அவ்வியக்த மாதம் போயிட்டுருக்கு. அதனால் நம்மளுடைய புருஷார்த்தம் இது இருக்கணும்னா அவ்வியக்த ஃபரிஸ்தா, அவ்வியக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை அதிகமாக நம்ம பண்ணணும். அவ்வியக்த ஸ்திதியை அதிகமாக அனுபவம் பண்ணணும், கூடவே ஃபரிஸ்தா ஸ்திதியையும் அனுபவம் செய்யணும். இது எப்படி நடக்கும்? இது தூய்மையின் தாரணையின் மூலமாக, இன்றைய முரளியின் அனுசாரமாக சிரேஷ்டமான எண்ணங்கள். வீணான எண்ணங்கள் அப்படின்னா தூய்மை இல்லாத நிலை. தூய்மை இல்லாத எண்ணங்கள் தான் வீணான எண்ணங்கள் இல்லை. வீணான எண்ணங்கள் எல்லாமே தூய்மை இல்லாதது. அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலமாக நம்ம பாப்சமான் ஆக முடியும். அவ்வியக்த ஸ்திதி உருவாகும், அதன் மூலமாக நம்ம பாப்சமான் ஆக முடியும். அதனால் இன்றைய நம்ம 3 பரிஸ்தாக்கள். ஒன்று ஃபரிஸ்தா என்றால் ஃபஸ்ட்டு பலி ஆகிறவங்க தான், பாபாவுக்கு தன்னைத்தானே பலி ஆகிறவங்க தான் ஃபரிஸ்தா. தன்னுடைய வீணான எண்ணங்கள், தன்னுடைய நெகட்டிவ் எண்ணங்கள், தன்னுடைய என்னெல்லாம் பழைய சுபாவம் சமஸ்காரம் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே பாபாவுக்கு பலி கொடுக்கறது, பாபாவுக்கு சரண்டர் பண்ணுறது. அப்படி பண்ணுறவங்க தான் ஃபரிஸ்தா. 2வது அபிமானம் மற்றும் அவமானத்திலேருந்து விடுபட்ட நிலை. இந்த 2 விஷயமும் நம்மளை பாப் சமானாக மாற்றுது. 3வது பாப் சமான், அது பிரம்மா பாப் சமானாக மாறணும். பாபாவுடைய என்னெல்லாம் விசேஷ தன்மைகள் இருக்குதோ, என்னெல்லாம் குணங்கள் இருக்குதோ ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். ஃபரிஸ்தா அப்படிங்கிற நிலையை அனுபவம் பண்ணணும், அவ்வியக்த ஸ்திதி அனுபவம் பண்ணணும். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சக்தி சிவசக்தி, ஓம் சக்தி சிவசக்தி, ஓம் சக்தி சிவசக்தி, ஓம் சக்தி. அன்பின் அம்மா நிமா, அனைவருக்கும் தாய்மா. பாபாவின் குழந்தை நீ, பாசமே உன் வாழ்வா. அன்பின் அம்மா அடின் பருவமா, பார்வையிலே சாந்தி உண்டு, பேச்சிலே ஞானமா.
ரொம்ப அன்பு எல்லார் மேல வேறுபாடு இல்லாத மனசு தவறு செய்தால் கூட அம்மா தண்டனை இல்லை தாயின் குரல்தான் அன்பாகவே சொல்லி சொல்லி மனம் திருந்தும் அந்த நிமிடம் கண்டிப்பிலும் கருணை உண்டு அதுவே தெய்வத்தின் சாயல் அன்பின் அம்மா பாபாவின் குழந்தை நீ நாளின் பெயரம்மா முப்பது 35 வருதும் ஞானப் பாதையில் அர்ப்பணம் பிரம்மகுமாரிகள் ஒளியில் வாழ்க்கை முழுதும் சமர்ப்பணம் யார் வந்தாலும் முகம் மலரும் யாருக்குமே உண்டு இடம் அன்பு கொடுப்பதில் முன்னுதாரணம் நீ எங்கள் பாடம் அம்மா என்றால் அன்புதான் அன்பு என்றாய் நீதான் பாபா சொன்ன வார்த்தைகளே உன் வாழ்வில் வேதம்தான் மௌனத்திலும் பேசும் பாசும் மனம்